நாம் செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும் பாஸ்டர். எப்படியாவது எப்படி கட்ட போகிறீங்க? எப்படியாவது ஒரு காரை வாங்கிடணும். இந்த எப்படியாவதுன்ற வார்த்தையை விட்டுருங்க. விட்டுட்டு நான் ஒரு வீடை கட்டுறது கர்த்தருடைய சித்தம். ஆமே. நான் ஒரு காரை வாங்குறது கர்த்தருடைய சித்தம். என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருப்பது கர்த்தருடைய, எப்படியாவது என் பிள்ளைங்க மேலே வந்துடணும், எப்படியாவதுலாம் கிடையாது. என் பிள்ளைங்க மேலே வர்றது கர்த்தருடைய, என் பிள்ளைங்க உயர்ந்த நிலையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, இந்த கர்த்தருடைய சித்தத்தை விட்டுறது, தங்க முயற்சியில் இறங்கிறது. தங்க முயற்சியை இறங்குறதை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தத்தை பிடிச்சுக்கிறணும். அதான் பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை எங்கே கண்டுபிடிக்கணும்? சத்திய வேதத்தில் கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது போய் குறி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன, என் தலையில் கையை வச்சு சொல்லுங்க ஐயா. அவரே பாவம் குழம்பி போய் உட்காந்துருக்கிறாரு. அதனால் எங்கேயும் தலையெல்லாம் கொடுக்காதீங்க, தலை சீக்கிரம் வழுக்க மாட்டியாக போயிடும். அதனால் தலையில் கொண்டு போய் இடிச்சு அது எங்கேயும் கொடுக்காதீங்க. நல்லா மணிக்கணக்கில் வந்து உட்காந்து வசனத்தை நினச்சிங்க, வாசிங்க. கர்த்தருடைய சித்தம் எது, கர்த்தருடைய சித்தம் எது? கர்த்தாவே, என்னை குறித்து உடைய திட்டம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்து உடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, உடைய ஆசைகள் என்ன, உடைய விருப்பங்கள் என்ன, வெளிப்படுத்துங்க ஆவியானவர் என்று வேதத்திலே மணிக்கணக்கில் நீங்கள் செலவிடும் பொழுது தேவ ஆவியானவர் இதுதான் உன்னை குறித்து என்னுடைய சித்தம் என்பதை அவர் என்ன செய்வார்? வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை தவறிட்டு ஒவ்வொரு கிரவுண்டா ஓடுறது, ஒவ்வொரு மைதானமா ஓடுறது, ஒவ்வொரு தீர்க்கதரிசியா ஓடுறது, ஒவ்வொரு குறி சொல்ற அக்காவா தேடி ஓடுறது. எல்லாம் போச்சு. கடைசியில் வருஷங்கள் போச்சு. வார்த்தையை விட்டுட்டாங்க மனுஷன். ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தையை விட்டுட்டாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடுறது. நேரமும் காலம் வருஷங்கள் எல்லாம் போச்சு. கடைசியில் தொடச்சி கட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. அநேகருடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுவதாக, செய்யப்படுவதாக. அப்படி என்றால் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறுமையா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் பசியா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் வந்து குறைவா? பரலோகத்தில் எத்தனை பேர் பட்டினியாக கிடக்குறாங்க? பரலோகத்தில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் அப்படியே கிழிஞ்ச போர்வையில் அப்படி இழுத்து பொத்து தூங்கிட்டு கிடக்குறாங்க? இங்கே காமிக்க முடியுமா? பரலோகத்தில் யாரும் பசியிலையும் பட்டினியில் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறாங்க. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுவதாக, செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரம் இல்லை என்றால் அப்ப எதுதான் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம்? ஐஸ்வர்யம் தான்.